ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரக்கீரை பருப்பு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும், பெரியவங்களுக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லது. வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நம்ம வல்லாரக்கீரை 10 ரூபா தேங்க. இது வீரம்மா கம்பெனியில் வாங்கிட்டு வந்தாப்புல. வெளியிலன்னா இந்த கீரை கட்டு ரொம்ப விலை. இப்போ இந்த கீரையில் நம்ம இலையை மட்டும்தான் ஆஞ்சி எடுத்துக்கிறணும். தண்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம், ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா 2 தடவை கழுவிடுவோம். மண் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம 2 தடவை கழுவிடுவோம் தண்ணியில். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வெடிக்கட்டும். இப்போ வெடிச்சிருச்சு. இது கூட வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை, 2 காஞ்ச வத்தல், ரெண்டுமே போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் போடணும், காஞ்ச வத்தலும் போடணும். இந்த கீரை லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். நம்ம அதனால தான் பருப்பு கொஞ்சம் நல்லா சேர்த்து பொரியல் பண்ணால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. அது கூட இந்த கீரையும் நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலையே கூட தொட்டிகளில் இந்த வல்லாரக்கீரையை கொஞ்சம் நட்டு வச்சு வளர்க்கலாம். ஏன்னா இந்த கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். பாசி பருப்பு தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த பருப்பும் போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஒன்று நறுக்கி போட்டிருக்கேன். ஜீரகம், இந்த தக்காளியும் சீரகத்தையும் நம்ம வதக்கும் போது போடக்கூடாது, ஃபஸ்ட்டே. இப்போ சேர்த்தாத்தேன் நல்லாயிருக்கும் கீரை கூட்டு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூட வேணாம், சும்மா அப்படி வச்சுக்கலாம். அப்போக்கப்போ திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், நல்லா மைய வெந்துருச்சு. இப்படியே கூட நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலும் நல்லதுனாலும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது, எப்பயுமே எந்த கீரைக்கும் போடக்கூடாது, கடுத்து கிடக்குன்னு சொல்லுவாங்க. அதனால லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை நான் கொஞ்சம் சும்மா பருப்பு மற்ற வச்சு ஒரு கடைஞ்சிக்கிற போகிறேன். இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த கீரையும் பருப்பும் மிங்கிளாகி. பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி இந்த கீரையை கொடுக்கணுங்க, பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஞாபக மறதி இருக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாளும் இந்த கீரையை எடுத்து நம்ம பருப்பு கூட்டு துவையல் அரைச்சி கொடுக்கலாம். இட்லி தோசைக்கு சட்னியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா, நம்மளோட வல்லாரக்கீரை பருப்பு கூட்டு நம்ம ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.